அதே மாதிரி அதிசாரமாக உங்களது வீட்டுக்கு 2ஆம் வீட்டுக்கு போக போகிறார். அதுவும் நல்லா இருக்கும். ஆகவே உங்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம், ஏங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாலே ஒரு பிரச்சனை பாருங்கள், அதுவும் போய்டும். சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப கவனமாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும். அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாக போயிடக்கூடாது. ஆகவே கொஞ்சம் யோசனை பண்ணி எங்கே வருமானம் வருது ரைட்டு, ஆனால் அதுக்கேற்ற முதல் எங்கே வச்சு, ஏன்னா நம்ம அருமை அப்போ தான் தெரியும். உங்களை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவும் என்னதான் 7ஆம் இடத்துல, என்னால் முடிஞ்ச வரைக்கும் பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க. கடகராசி நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா தான் இருக்கும். 12ஆம் இடத்துல குரு இருந்தாலும் நல்லா இருக்கும். ஜென்மத்தில் குரு வந்தாலும் 12 வருஷங்களுக்கு ஒரு முறை குரு உச்சம் பெறப்போகிறார். அதனால நல்லா இருக்கும். அதே மாதிரி அதிசாரமாக உங்களது வீட்டுக்கு 2ஆம் வீட்டுக்கு போக போகிறார். அதுவும் நல்லா இருக்கும். ஆகவே உங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அற்புதமான காலம். அஷ்டம சனி முடிஞ்சு போச்சு. இனி அற்புதமான பலன் கிடைக்கும். நல்ல உத்தியோகம், நல்ல வருமானம், மன நிம்மதி, சந்தோஷம், உடல் ஆரோக்கியம். ஏங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாலே ஒரு பிரச்சனை பாருங்கள், அதுவும் போயிடும். மேலதிகாரிகள் தொல்லை இருக்காது. ஊர் விட்டு ஊர் போகலாமா சார், வெளிநாடு வெளி மாநிலம், இது வரைக்கும் ட்ரை பண்ணி வெறுத்து போயிட்டேன் சார். எல்லாருக்கும் நான் சொல்லி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தேன், அவன்லாம் போகிறான், ஆனால் நான் போக மாட்டேங்கிறேனே. ஏன் நீங்கள் அரசியல்வாதிகள் கூட இந்த எலெக்ஷனுக்கு தாராளமாக கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. இரவில் சாப்பிடும்போது நான் 2 மணிக்கு இந்த ஐட்டம் அங்கே கிடைக்கும் சார்னு போய் சாப்பிட்டேன் அப்படின்னு அந்த மசாலா ஐட்டம்லாம் சாப்பிட்டுட்டு உடம்பை கெடுத்துக்காதீங்க. ஏன்னா நெப்பமான குடல், அதனால் உடல் ஆரோக்கியத்தை கவனிங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு ஜென்மத்தை விட்டு குரு மாறுறார். 5 மாதங்கள் இப்படி போகிறார், அதிசாரமாக வர்றார். அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். குடும்ப வாக்கு தனஸ்தானத்தில் வர்றதுனால இது வரைக்கும் தடைப்பட்டு வந்த தடைகள் எல்லாம் போய் திருமண வாழ்க்கை, உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி, வீட்டில் பணம் சேர்றது, பழைய கடன் தீர்றது, புதிய கடன் வந்தாலும் புதிய கடனால் ஸ்திர சொத்துக்கள் சேரும். வீடு வாங்கிறது, வாகனங்கள் வாங்கிறது, மனைவிக்கு தங்க நகை வாங்கிறது, புடவை வாங்கிறது, இதெல்லாம் வருமானம் வந்ததுன்னு வாங்க முடியும். அதனால் இதெல்லாம் உங்களுக்கு சேரும். முதல்ல நிம்மதியும் சந்தோஷமும் வரும், மனோதைரியம் வரும். கடந்த 7 வருஷமாக ஏற்படுது பாருங்கள், அதில் மனோதைரியம் குன்றி போயிருந்தீங்க, இப்போ மனோதைரியம் இருக்கும், நல்லா இருக்கும். அற்புதமான காலம். திருப்பதிக்கு போயிட்டு வாங்க. திருப்பதிக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு திருப்பம் வரும் அப்படின்னா நிச்சயமாக வரும். பவ்யமாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேய சுவாமி கருவறைக்கு ஏற்ற மாதிரியே இருக்கார். சுவாமியினுடைய கோயிலுக்கு ஏற்ற மாதிரியே இருப்பார். அந்த சுவாமிக்கு போயிட்டு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் விளக்கு போட்டு வாங்க. அதை போட்டு வந்தீங்கனாலே நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். 2026 தமிழ் வருஷ பிறப்பு சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப கவனமாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும். கண்டக சனி முடிஞ்சு போச்சு, அஷ்டம சனியின் காலம். புதிய புதிய வாய்ப்பு வரும். அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாக போயிடக்கூடாது. ஆகவே கொஞ்சம் யோசனை பண்ணி அந்த வேலைக்கு போகலாமா, போக வேண்டாமா, இல்லை புதுசாக தொழில் ஆரம்பிக்கலாமா வேண்டாமா, எங்கே வருமானம் வருது ரைட்டு, ஆனால் அதுக்கேற்ற முதல் எங்கே வச்சுருக்கீங்க? முதல் வேணும் இல்லைங்களா? கடந்த 2.5 வருஷமாக நீங்கள் படுற கஷ்டம் எவ்வளோ பெரிய கஷ்டம். மன நிம்மதியும் சந்தோஷமும் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நிதானமாக இருக்கு. அஷ்டம சனிக்காலம். புதிய புதிய முயற்சிகளை தள்ளி போடும். சில நேரங்களில் சில பிரிவுகள் கூட நல்லதை தரும். ஏன்னா நம்ம அருமை அப்போ தான் தெரியும். நம்ம இருக்கும்போது வீட்டில் தெரியாது. அதனால் வெளிநாடோ வெளி மாநிலமோ பெங்களூரோ மைசூரோ ஏதாவது வேலை வந்ததுன்னா கிளம்பி போயிருங்க. சில செப்பரேஷன் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும், மன நிம்மதியை கொடுக்கும். நீங்கள் யாருக்கெல்லாம் உதவுறீங்களோ அவங்களாலேயே பிரச்சனைகள் வரும். இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் முதல்ல வயிறு
கேஸ்ட்ரிக் ட்ரபிள், அல்சர் சம்மந்தமான பிரச்சனைகள், இரவில் அதனால் தூக்கமின்மை, அதனால் தேவையில்லாமல் திருப்பி அசிடிட்டி அப்படின்னு ஒரு சர்க்கிளாக ஓடிட்டுருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் அன்பானவர்கள், பாசமானவர்கள். ஆனால் தேவையில்லாமல் நீங்கள் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணியும் உதவி செஞ்சோம் உபத்திரவத்தில் மாட்டிக்கிறீங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களை பொறுத்த வரைக்கும் சூரிய நமஸ்காரம் செஞ்சீங்கன்னா ஆரோக்கியம் பாஸ்கரம். ஞாயிறுன்னு ஒரு கிராமம் இருக்குது நம்ம சென்னைக்கு பக்கத்துலேயே. அந்த ஊர் பேரே ஞாயிறு. ஞாயிறுன்னா சூரியன் அர்த்தம். அந்த கோவிலுக்கு போயிட்டு கோதுமை தானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அற்புதமான எதிர்காலமும் அற்புதமான வாழ்க்கையும் ஆரோக்கியமும் வருமானமும் பெருகும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். கன்னிராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும்? 7ஆம் இடத்துல சனியும் உங்களை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவும், என்னதான் 7ஆம் இடத்துல களத்திர பாவத்தில் சனி இருந்தாலும் எப்பவுமே 7ஆம் இடம் என்பது வெறும் கணவன் மனைவி ஸ்தானம் மட்டுமே இல்லை. பிஸ்னஸ் பார்ட்னர்ஸை பற்றி சொல்லக்கூடியது கூட 7ஆம் இடம் தான். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க. விட்டு கொடுத்து போங்க, பொறுமையாக போங்க. விட்டு கொடுத்தா கெட்டு போக மாட்டீங்க. அதே நேரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். 7ஆம் இடம் என்பது உங்களை பொறுத்த வரைக்கும் மனக்குழப்பத்தையும் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸையும், சார் வெளியே எவ்வளோ நாள் பிரச்சனை இருக்கலாம் சார், வீட்டுக்குள்ளே பிரச்சனை இருந்ததுன்னு வச்சிங்களேன், நம்ம எதுலேயுமே ஜெயிக்க முடியாது. அதனால் வீட்டில் நிம்மதி இருந்தால் வெளியே நம்ம ஈஸியாக ஜெயிக்கலாம். ஆக முடிஞ்ச வரைக்கும் கணவன் மனைவி உறவில் ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க. திருமண வாழ்க்கை நடக்கும், திருமணம் நடக்கும். இதுவரைக்கும் தடைப்பட்டு வந்தவர்களுக்கு திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிட்டும். அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியம், திருமணமானவர்களுக்கு நீங்கள் கணவனாக இருந்தால் மனைவியினுடைய உடல் ஆரோக்கியம் பாதிக்கும், மனைவியாக இருந்தால் கணவனது உடல் ஆரோக்கியம் பாதிக்கும். வீடு வாங்கிறதோ வாகனங்கள் வாங்கிறதோ, ஒரு சின்ன ஃப்ளாட் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா பெரிய வீடு வாங்கிறதோ தனி வீடு வாங்கிறதோ அப்படின்னு சுபமான பலன்களை கொடுக்கும். அதனால் கடன் பெருசாக இருக்கும். கடன் பெருசாகும்போது ஓடி ஓடி உழைக்கிற மாதிரி வரும். ஓடி ஓடி உழைக்கிறதுனால இரவில் தூக்கம் இல்லை, மனோகிலி, மனோபயம், நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள். ஆகவே உங்களது தேவைகள் அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய வசதிகளுக்காக அவங்க படிக்கிற காலேஜு, அவங்க படிக்கிற ஸ்கூலு, அதுக்கு ஃபீஸு, அதுக்கு உண்டான வருமானங்கள், அதை தேடி ஓடக்கூடிய காலங்களாக அமையும். மொத்தத்தில் வருமானங்களும் வரும், செலவும் காத்துக்கிட்டு இருக்கு. ஷேர் மார்க்கெட், சின்ன திரை, பெரிய திரை, அதே மாதிரி படிக்கிற பிள்ளைங்க, அக்கௌண்ட்ஸில் இருக்கிறவங்க, அக்கௌண்டன்ட்ஸ் எல்லாருமே இந்த காலகட்டத்தில் நம்ம வருமானத்துக்கு ஏற்ற செலவு செஞ்சிங்கன்னா அற்புதமாக வரலாம். வருட கடைசியில் உங்களுக்கு வருமானம் பெருகும், மன நிம்மதி வரும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட்.